ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ண தேவையில்லை? இன்கம் டேக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து சப்போஸ் இன்கம் லிமிட் வந்து 2.5 lakhs மேலே யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ஃபைல் பண்ணியே ஆகணும். ப்ளஸ் வந்து சேலரி இன்கம் வாங்குறவங்க, டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணவங்க, சப்போஸ் பேங்க்கில் எஃப்டி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். சப்போஸ் உங்களோட இன்கம் 2.5 lakhஸோட கம்மி இருந்தாலுமே சப்போஸ் ஏதாவது டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் 2.5 lakhs சொல்லியிருக்கீங்க. ஸோ பட் லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 lakh மேலே இருந்தால் டேக்ஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் 2.5 lakh சொல்கிறீங்க. பட் என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 10 lakh கூட தான் எனக்கு சேலரி இருக்குது. அப்போ நான் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணுமா? 12.5 lakhsன்னு சொல்கிறது வந்து 2025-26 ஓகேங்களா? இல்லை, இப்போ வந்து ஃபைல் பண்ண போகிறது வந்து 2024-25. அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து 7 lakhs இருக்குது. பட் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் ரிபேட் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணியே ஆகணும். அப்போ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சேலரி வந்து 10 lakh இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதில் ஓல்டு டேக்ஸ் இருக்குது, நியூ டேக்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் எடுத்திருக்கேன். அப்போ நான் கண்டிப்பாக வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணுமா? நீங்கள் எந்த ரெஜிம் செலக்ட் பண்ணாலுமே சப்போஸ் 2.5 lakh மேலே இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைல் பண்ணியே ஆகணும். அது வந்து மேண்டேட்டரி இந்தியாவில்.